ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாங்க, இப்போ பச்சை முந்திரி நல்லாவே நமக்கு கிடைக்குது. தெருவில் வந்துமே ஒரு பேக்கெட் வந்து 80-100ன்னு விற்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 150 வரைக்குமே விற்கிறாங்க. நமக்கு பொதுவாகவே காஞ்சதை நம்ம வாங்கி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம், பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். இதை மாதிரி பச்சையாக சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இது பச்சையாக சாப்பிடும்போது அது பசங்களுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்லேருந்து எல்லாமே நமக்கு அதிகம் உள்ள ஒரு இது. ஏன்னா நமக்கு பதப்படுத்தாமல் நம்மளா தோலை உரிச்சிட்டு செய்கிறோம் இல்லையா. கண்டிப்பாக நம்ம காஞ்சதை வாங்குறோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு சம்திங் நமக்கு பளிச்சினோ இல்லை நல்லா வெள்ளையாக தெரியறதுக்காக அதில் சில கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக கலக்கிறதா சொல்கிறாங்க. அதை போது பச்சையாக நம்ம கிடைக்கும் போது நம்மளே தோல் உரிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாமே தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அப்போ ஒரு கைப்பிடி அளவு மட்டும் பச்சை முந்திரியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு பெரிய தக்காளி பழத்தை நான் கொஞ்சம் பெரிய வாக்கத்திலே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடுசாலாம் தேவையில்லை, ஏன்னா இது தண்ணியிலே வேக வச்சு செய்கிறோமா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிறத விட இதை போல் நம்ம வேக வச்சு செய்யும்போது இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதித்த பிறகு சேர்க்கறதால நமக்கு சீக்கிரமே வெந்தும் வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு வெந்துருச்சா. அடுத்தது இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வச்சுட்டு அதே கடாயை வச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயும் நம்ம பிரியாணி மசாலாக்கு பிரியாணிக்கு என்னென்ன தாளிப்போமோ அதே போல் தான். இதில் நம்ம ஜாதி பத்திரிலாம் எதுவுமே வேண்டாம். நம்ம சிம்பிளாக ஒரு மராட்டி மொக்கு, 4 கிராம்பு, இதுவே போதும். நமக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வேஸ்னையாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு ஏலக்காயும் போட்டிருக்கேன். 2 பட்டை வேணும்னா பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நமக்கு லோ ஃப்ளேமில், இது பொதுவாகவே நம்ம இதை மாதிரி ஸ்பைசஸ் போடும்போது என்ன ஆகும், லோ ஃப்ளேமில் வச்சு போட்டால் தான் கருகாமல் இருக்கும். இப்போ 4 நார்மல் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடியாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம், நார்மலாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்தோம்ல பிளேட்டில், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சா. நம்ம அப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம், இப்போ ஒரு தக்காளி பழம் நல்லா தக்காளி பழத்தை வந்து நல்லா பொடிசாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஜூஸ்லாம் இறங்கி நமக்கு இப்போ வெங்காயம் தக்காளி கொட்டும் போது எப்படி இருக்குது, நல்லா சுருண்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் 5லேருந்து 6 பல்லு பூண்டை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கறத விட இல்லை வதக்கி செய்கிறத விட நம்ம வந்து இதை மாதிரி துருவி சேர்க்கும் போது நமக்கு அங்கங்கே கடுபடும் போது நல்லாவே ஒரு வாசனையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு திட்டமான ஒரு சின்ன சைஸு நம்ம இஞ்சி துருவல் 2த்தையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம பீட்ரூட் கேரட் செய்வோம் இல்லையா, அந்த துருவல் கட்டையால் தான் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா நமக்கு கலர் மாறி நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் சுருண்டு வந்துடும் நமக்கு. இப்போ நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இதுவாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம முந்திரி இல்லையா, நமக்கு செரிமான பிரச்சனை கண்டிப்பாக 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் வந்து 1/4 ஸ்பூன் அளவு நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளும் சேர்த்து வதக்குறேன். நானும் கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டேங்க. உங்களுக்கு நல்லா செவேன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க போதும். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நம்ம மிக்சியை குலுக்கிட்டு தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதனால் அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூள் நம்ம வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நான் கண்டிப்பாக பிரியாணி மசாலா கரம் மசாலா எப்படி வீட்டில் அரைக்கலான்ற வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு பிளேட்டை போட்டு மூணுனதுமே நமக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு அப்படி எண்ணெய் பிரிஞ்ச போல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சமயம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா மழை அரைச்சி நல்லா இருக்கும். அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம அதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லையா, நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா சேர்த்துட்டு ஒரு கிளறுங்க. அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா குலுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா நமக்கு போதுமான அளவு கெட்டி பதமாகவும் நமக்கு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து மிக்ஸி ஜாரையும் நல்லா குலுக்கிட்டு அதில் சேர்த்துருக்கேன். இதில் முந்திரி சேர்த்துருக்கோன்றதால நமக்கு நல்லாவே திக்காக தான் இருக்கும். நல்லா நமக்கு பதம் சூப்பராக வந்துருச்சா. இப்போ மீதி கொஞ்சமாக இருந்த பச்சை முந்திரியும் அதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் முழுசாக போடாமல் 2 கட் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். சேர்த்துட்டு ஒரு கிளறு நல்லா
நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடினீங்கன்னா நமக்கு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நமக்கு இதில் ஃபைனல் டச்சாக நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். அதை சேர்க்கும் போது முழுசாக நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த பொருள் சேர்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், முந்திரி சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நீங்கள் கிளறிலாம் விட வேண்டாம், அப்படியே அது இருக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கிளறுற மாதிரி செய்யுங்க. ரொம்ப கிளறி இது பண்ண தேவையில்ல. அப்படியே போட்டு ஒரு பிளேட்டை போட்டு வைக்கும்போது நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த வெண்ணெய் அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு எப்படி தனியாக பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பதம் வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த பட்டர் இருந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா எல்லா இடமும் சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொத்தமல்லி தழையை நம்ம தூவியாச்சு, ஃபைனல் டச்சாக முடிச்சிருச்சு. இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான சப்பாத்திக்கு சூப்பரான பச்சை முந்திரி கிரேவி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.